ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கடவுளான நம்ம முருகப்பெருமானை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முருகா அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அகர உகர மகரங்கள் இந்த 3 சேர்ந்து தான் ஓங்காரமாக திகழ்கின்றன. ரூ என்று சொன்னால் பிரகாசம். பிரகாசமான ஓங்காரத்தின் வடிவமே முருகன், பிரணவச் சொருவன் என்றும் சொல்கிறாங்க. இம் கூட்டல் உ மு, இர் கூட்டல் உ ரு, இக்கு கூட்டல் ஆ கா 3 சேர்ந்து தான் முருகாங்கிற வார்த்தை இருக்குது. நம்ம தமிழ் வார்த்தையில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தமிழ் இலக்கியத்தில் தமிழுக்கு எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு பாருங்கள். அதனால தான் நம்ம தமிழ் மொழி அவ்வளோ அழகானது, சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.